வணக்கம் நேயர்களே, மீண்டும் ஒரு தொகுப்பின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க சந்தோஷம். தென்னிலங்கையிலே அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பல அரசியல்வாதிகளும் முன்னாள் இராணுவத்தினரும் அதே போல போலீஸை சேர்ந்தவர்களும் இன்றைக்கு ஒரு அச்சத்தின் காரணமாக இருக்கிறார்கள். இந்த அச்சம் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த அச்சத்தை பல வகையான அச்சங்களாக பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஒன்று உயிர் அச்சுறுத்தல், அடுத்தது ஊழல் மோசடியில ஈடுபட்ட அரசியல்வாதிகள், ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகள், அதயத்திலே தற்போது இருக்கின்ற அரசு அதிகாரிகள் என்று பலதரப்பட்டவர்கள் அச்சப்பட வேண்டிய காலம் இதுவாக இருக்கிறது. ஏன்னு சொல்லி சொன்னால், சரி பிழைக்கு அப்பால் இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையில இந்த அரசாங்கம் ஊழல் மோசடியிலே ஈடுபட்டவர்களுக்கு அல்லது ஈடுபட்டு வருகின்றவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதை பார்க்கக்கூடியதாக அல்லது அறியக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் தான் முன்னாள் போலீஸ் அதிபர் தேசபந்து தென்னகோன் அவர்கள் ஒரு முக்கியமான அறிவிப்பை தற்போது பதில் போலீஸ் அதிபராக இருக்கின்ற பிரியந்த வீரசூரியவுக்கு அறிவித்திருக்கிற என்ன சொன்னால், தனக்கு உயிர் அச்சுறுத்தல் இருப்பதாக தேசபந்து தென்னகோன் கூறியதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக மனதுங்க வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார். இதுல தேசபந்து தென்னகோன் யாரால தனக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்குதுன்னு அறிவிச்சிருக்கிறார் சொல்லி சொன்னால், அது பாதாள உலக கோஷ்டியினுடைய தலைவராக இருக்கின்ற அவர் தற்போது வெளிநாட்டில் இருக்கிறார். அவருடைய பேர் கஞ்சபாணி இம்ரான் என்றவர்களால் தான் இந்த உயிர் அச்சுறுத்தல் தனக்கு இருப்பதாக கூட அறிவித்திருக்கிறார். ஏன் இந்த உயிர் அச்சுறுத்தல் பாதாள உலக குழுவினால இவருக்கு வருது என்று சொல்லி சொன்னால், அவர் போலீஸ்மா அதிபராக இருக்கின்ற கால பகுதியில இந்த ஊழல்களுக்கு எதிராகவும் பாதாள உலக கோஷ்டிக்கு எதிராகவும், அதே நேரத்துல இந்த போத பஸ்து கடத்தல்காரருக்கு எதிராகவும், இந்த போத பஸ்து வலையமைப்பை முற்றுமுழுதாக அழிப்பதற்கு தான் நடவடிக்கை எடுத்ததன் பிரகாரம் தான் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருப்பதாக தேசபந்து தென்னகோன் சொல்லி இருக்கிறார். இதுல பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், உண்மையிலே உண்மைக்காகவும் நேர்மைக்காகவும் உழைக்கின்ற பலருக்கு இப்படியான அச்சுறுத்தல்கள் வருகின்றது காணக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னு சொல்லி சொன்னால், நல்லது செய்கின்ற எவரையுமே இந்த உலகம் ஒரு நாளும் பாராட்டுவதில்லை. ஆனா காலப்போக்கில தான் அவர்களுடைய அந்த உண்மைத்தன்மை நிச்சயமாக வெளியில வரும் என்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதே நேரத்துல தேசபந்து தென்னகோன் செய்தது சரியென்ற விதத்துல நான் கதைக்கையில இதுதான் பொதுவான அடிப்படையாக இருக்கிறது. அந்த வகையில தான் பொதுஜன பிரமுனவுடைய பொதுச் செயலராக இருக்கிற சாகர காரியவசம் இன்னும் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார். என்னன்னு சொல்லி சொன்னால், ஜேவிபி கட்சிக்கு எதிராகவோ அல்லது அவர்களுக்கு பிரச்சனைகளை கொடுப்பவர்களுக்கு எதிர்காலத்திலே கொலை அச்சுறுத்தல் ஏற்படலாம் என்கின்ற செய்தியை அவர் சொல்லி இருக்கிறார். இதுல பல விஷயங்களை பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. தற்போதைய காலம் தேர்தல் காலமாக இருக்கிறது. இந்த தேர்தல் காலங்கள்ல ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் மாறி மாறி விமர்சிக்கின்ற சம்பவம் தொடர்ந்து வண்ணம் இருக்கிறது. அதே நேரத்துல சாகரம் காரியவசம் சொல்லி இருக்கின்ற அந்த விடயம் எந்த வகையில நியாயம் என்றதை பொறுத்திருந்தான் பார்க்கணும். அதே நேரத்துல தமிழர் தரப்புல இன்னும் ஒரு விஷயம் பேசு பொருளாக மாறி இருக்கிறது. குறிப்பாக வடபகுதியில 5940 ஏக்கர் காணிகள் உரிமை கோரப்படாத நிலையில காணப்படுகிறது. ஆனால் அந்த காணிகள் உரிமை கோரப்படாத விடத்து அது அரச உடைமையாக்கப்படும் என்ற அந்த அறிவிப்பை கடந்த மாதம் 28ஆம் தேதி வர்த்தமானியிலே அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. இது வடபகுதியில வாழ்கின்ற தமிழர் மக்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அரசாங்கத்தின் மீது இருந்த நம்பிக்கையை இழக்க செய்திருக்கிறது என்று கூட சொல்லலாம். ஏன்னு சொல்லி சொன்னால், அந்த இன்றைக்கு மக்களுடைய பல காணிகளை வனலாக திணைக்களம் அபகரித்து வைத்திருக்கிறது. அதே போன்று வன ஜீவராசிகள் திணைக்களம் அபகரித்திருக்கிறது. தமிழ் மக்களுடைய வரலாற்று தொன்மைமிக்க ஆலயங்கள் தொல்லியல் என்கின்ற போர்வையில அபகரிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்ற இந்த கால பகுதியில தான் அரசாங்கம் இன்றைக்கு தமிழ் மக்களுடைய இந்த காணிகளை கையகப்படுத்துவதற்காகவோ அல்லது கபலீகரம் செய்வதற்காக விடுத்திருக்கின்ற அறிவிப்பு என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத விடயம் என்கின்றவாறு பலர் விமர்சனம் செய்வதையும் அவதானிக்கக்கூடியவாறு இருக்கிறது.
அந்த வகையில தான் இன்றைக்கு அதற்கு எதிராக தமிழ் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, தமிழ் சட்டத்தரணிகளாக இருந்தாலும் சரி, அல்லது அந்தந்த பிரதேசத்தில வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களாக இருந்தாலும் சரி, தற்போது போர்க்கொடி தூக்கி இருக்கிறது அல்லது அதற்கு எதிராக குரல் கொடுத்து வருவதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் தான் ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரன் தலைமையில 10 சட்டத்தரணிகள் இணைந்து அரசாங்கம் அந்த வர்த்தமானியில வெளியிட்ட வடபகுதியிலே உள்ள 5940 ஏக்கர் காணிகளை மக்கள் உரிமை கோராவிட்டால் அது அரச உடைமை ஆக்கப்படும் என்பதற்கு எதிராக தீவிரமான நடவடிக்கைகளை அல்லது தீவிரமான முயற்சிகளை எடுத்து வருவதையும் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. ஆகவே இதுவும் அரசியல் ஆக்கப்படாமல் உண்மையாக மக்களுடைய நலன் கருதி இது இந்த காய் நகர்த்தப்படுமாக இருந்தால் அல்லது இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படுமாக இருந்தால் அல்லது உரிய தரப்பருடன் பேசி இதற்கான தீர்வு எட்டப்படுமாக இருந்தால் அது பாராட்டக்கூடிய விடயமாக இருக்கும். அதைத்தான் தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. நல்லது சொந்தங்களை மீண்டும் ஒரு தொகுப்பின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.